அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த பதிவிலே உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை பற்றி பதிவு செய்கிறேன். மிகச் சிறிய சூறா தான். அந்த சூறா மிக சக்தி வாய்ந்தது. எந்த அளவிற்கு என்றால், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் சொல்ல போனால், நோயுற்ற ஒரு நபரின் நோய் முழுமையாக இந்த சூறாவை கொண்டு நீங்கும். மட்டுமல்ல, நோய் இருந்ததற்கான அடையாளமே அவரிடத்தில் இருக்காது. உடனே அல்லாஹு தஆலா ஷிஃபாவை தந்து விடுவான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு சூறா. எப்படி ஓத வேண்டும், இஹ்லாஸோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. உடனே ஒரு கேள்வி பலர்களால் கேட்கப்படும். நோய் அப்படின்னு சொன்னா மருத்துவம் தானே பார்க்கணும், இந்த சூறா ஓதனா சரியாயிருமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கிற மருத்துவம் பலனளிக்க வேண்டுமானாலும் கூட என் ரப்பினுடைய நாட்டம் வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதாவது மருத்துவம் பார்க்கப்பட வேண்டும் தான், மருத்துவம் கட்டாயம்தான். மருத்துவம் பார்க்கப்படுவதுடனே மார்க்கம் சொன்ன வழிகளும் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இரண்டில் ஏதேனும் ஒன்றை கொண்டோ அல்லது இரண்டை கொண்டுமே அல்லாஹு தாலா ஷிஃபாவை தருவான் என்பதை எதிர்பார்ப்புகள் வருகிறதின் அடிப்படையில் மட்டுமல்ல, ரப்பினுடைய குர்ஆன் வசனம் என்ற அடிப்படையில் நிவாரணத்திற்காக இதையும் நீங்கள் கையில் எடுங்கள். மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்பவர்கள் மருத்துவர்களை நாடுவதோடு மார்க்கம் சொன்ன நிவாரணத்தையும் கையில் எடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் இதையும் நீங்கள் செய்யுங்கள். மருத்துவத்தையும் பாருங்கள். என்ன நோயாக இருந்தாலும், எவ்வளவு சிரமமான விஷயமாக இருந்தாலும், படைத்த ரப்புல் ஆலமீன் நாடினால், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான அல்லாஹ் நாடினால், மருத்துவங்களோடு நிறுத்தி விடாமல் இதையும் சேர்த்து செய்கிறதின் அடிப்படையில் நிவாரணத்தை தருவானா என்று கேட்டால், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் எல்லா நோயிலிருந்தும் பாதுகாப்பானாக. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸினுடைய எண்ணை உங்களுக்கு ஸ்கிரீனிலே நான் பதிவு செய்வேன், தெரிந்து கொள்ளுங்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஸஹாபாக்களில் ஒரு குழுவினர் ஒரு பயணம் செய்கிறார்கள். ஒரு பயணத்துக்கு போறாங்க. பயணத்துக்கு போன ஒரு சூழலிலே அவர்கள் ஒரு அரபு குலத்தார்கள் இருக்கிற ஒரு இடத்தில் இரவில் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. தங்குகிறார்கள். தங்குற அந்த சூழல்ல அன்னைக்கு அவர்களுக்கு உணவு தேவை ஏற்படுகிறது. இன்னைக்கெல்லாம் உணவு தேவை ஏற்பட்டா உடனே நாம் என்ன செய்வோம், நிறைய வழிகள் இருக்கிறது. ஹோட்டல்ல வாங்கிக்குவோம். போற வழியிலேயே ட்ரெயின்ல பயணம் செய்யும் பொழுது நாம் செல்கிற ஊரில் அதை மொபைல்ல நாம ஆர்டர் பண்ணோம்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் நிறைய வசதிகள் இன்று இருக்கிறது. அன்று அதெல்லாம் இல்லை. அருமை சஹாபாக்கள் அந்த அரபு குலத்தார்களிடத்திலே உணவு கேட்கிறார்கள். அதுதான வழி. அவர்களிடத்திலே உணவு கேட்கும் பொழுது, விருந்து கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சிரமம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி உணவு கொடுக்க மறுத்த அந்த குலத்தார்களின் தலைவனை தேள் கடித்து விட்டது. தேள் கடுமையான விஷயம் அல்லவா? தேள் அவரை கடித்து விட்டது. அந்த தலைவருக்கு என்னென்னமோ மருந்துகளை இவர்கள் கொடுக்கிறார்கள். எப்படியெல்லாம் சிகிச்சை செய்ய முடியுமோ அத்துணைகளையும் செய்து பார்க்கிறார்கள். அந்த தலைவனுக்கு நிவாரணம் கிடைக்கவே இல்லை. உடலில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. உடனே அவர்களில் பேசிக் கொள்கிறார்கள், இது போன்று ஒரு குழுவினர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களிடத்தில் சென்றால் ஏதேனும் மருந்து அவர்களிடத்தில் இருக்கலாம் அல்லவா என்று சொல்ல, அவர்களிடத்தில் அந்த சஹாபாக்கள், அருமை சஹாபாக்களிடத்திலே அந்த குலத்தார்களில் சிலர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், எங்களுடைய தலைவனை தேள் கடித்து விட்டது, அந்த விஷயம் அவரில் இருக்கிறது, நாங்கள் என்னென்னவோ அவர்களுக்கு மருத்துவம் செய்து பார்த்து விட்டோம், எதுவும் பலனளிக்கவில்லை, உங்களிடத்தில் ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று கேட்க, ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், எங்களிடத்தில் மருந்து இருக்கிறது, அவருக்கு நான் ஓதி பார்க்கிறேன். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு நான் ஓதி பார்க்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. ஓதி பார்க்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப ஓதி பார்ப்பதில் நிவாரணம் இருக்கிறது. நிறைய ஹதீசுகள் ஆதாரமாக இருக்கிறது. உடனே அந்த சஹாபி வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நான் உங்களிடத்தில் நாங்கள் உணவு கேட்கும் பொழுது நீங்கள் தரவில்லை, 30 ஆடுகளை நீங்கள் தராமல் நிச்சயமாக நாங்கள் ஓதி பார்க்க மாட்டோம் என்ற ஒரு சூழலை அவர்கள் வைக்கிறார்கள். 30 ஆடு கொடுத்தாதான் ஓதி பார்ப்போங்கிறாங்க. அதற்கான மருத்துவம் 30 ஆடுகள் கொடுத்தால்தான் பார்க்க முடியும் என்கிறார்கள். ஒப்பந்தம் பேசப்பட்டு 30 ஆடு கொடுக்கப்படுறதா பேசப்பட்டுருச்சு. அந்த சஹாபியும் செல்கிறார்கள். சென்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி அவரின் மீது உமிழ்கிறார்கள். உமிழ்ந்த உடனே அல்லாஹு தாலா பரிபூரண ஷிஃபாவை கொடுத்து விடுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹதீசுகள்ல வருது, கட்டிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட மாதிரி, ஒரு முடிச்ச போட்டு டக்குன்னு அவிழ்த்தா அந்த முடிச்சு எப்படி கழண்டு போகுமோ அந்த மாதிரி அவருடைய உடலில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியானது. அதாவது ஒரு குலத்தின் தலைவர், அந்த தலைவருக்கு எந்த மருத்துவமும் பயன் கொடுக்கவில்லை, எந்த மருத்துவமும் பயனளிக்கவில்லை என்ற சூழலிலே அருமை சஹாபாக்களில் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி உமிழ்ந்த உடனே எந்த விதமான சிரமமும் இல்லாமல், உடலில் இருந்த முழுமையான சிரமங்கள் எதுவுமே இல்லாததை போன்று எழுந்து நடமாட ஆரம்பித்து விட்டார். ஹதீஸ்களில் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. ஆக
இந்த நபருக்கு பரிபூரண ஷிஃபா கிடைத்து விடுகிறது. அவர்கள் பேசியபடி 30 ஆடுகளை கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை பங்கு வைக்க சொல்லும் பொழுது இல்லை, இதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று சொன்ன பிறகு நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்களோ அப்படித்தான் முடிவெடுப்போம் என்று அந்த ஓதி பார்த்தவர் சொல்கிறார். அருமை சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே செல்கிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்ற பிறகு நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூரா ஓதி பார்க்கத்தக்கது என்று எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக நபி அவர்கள் கேட்டுவிட்டு, அதை நீங்கள் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 30 ஆடுகளில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் கொடுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸ் மிக தெளிவாக புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. ஆக சொல்ல வருகிற விஷயம், சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா சாதாரணமா எல்லாத்துக்குமே தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த சூரா அனைவர்களுக்குமே தெரிந்தது. இந்த சூறாவில் அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை வைத்திருக்கிறான். எப்படி செய்ய வேண்டும்? 7 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம், 7 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். ஓதி அந்த நீரிலே இஷ்ஃபி என்று ஊதுகிறோம். இஷ்ஃபினா யா அல்லாஹ் நீ நிவாரணத்தை தருவாயாக என்று பொருள். இஷ்ஃபி சுனூதரதில இஷ்ஃபி. இஷ்பி என்றால் யா அல்லாஹ் நீ நிவாரணத்தை தருவாயாக என்று ஊதுகிறோம். ஊதி அந்த தண்ணீரை குடிக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால், நிச்சயமாக என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் செய்தது உண்மை என்றால் அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை தருவான். அதனால ஹாஸ்பிட்டல் போகாதீங்கன்னு சொல்லல, மருத்துவம் பாருங்கள். மருத்துவத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக பரிபூரண ஷிஃபா மிக விரைவாக கிடைக்கும். அது மருந்தோ அல்லது ஓதி பார்த்ததோ. ஆக நம்முடைய நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவர் சரியாக வேண்டுமா? நிச்சயமாக சரியாகுவார்கள். அருமை சஹாபாக்கள் செய்து காட்டியது சூரத்துல் ஃபாத்திஹா சாதாரணமானதல்ல. இது மட்டும் இல்ல, நிறைய ஓதி பார்க்கறதுக்கான சூழல்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செஞ்சுட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லி மேல ஊத்திக்க சொன்னதா ஹதீசுகள், சஹீஹான புகாரியில் உண்டான ஹதீசுகள் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்று பல ஹதீசுகளை பலர்கள் மறைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல ஹதீசுகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ்லாம் எவ்வளவு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உடல் சரியில்லாத சூழலில் கூட ஆயிஷா அம்மையார் இடத்திலே சொல்லி குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஓதிவிட சொல்லி இருக்கிறார்கள். குல் வல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற குர்ஆனின் கடைசி 3 சூறாக்கள் நிவாரணத்திற்கானது என்பதெல்லாம் ஹதீசுகள், மிக தெளிவான ஹதீசுகள் சொல்லித் தருகிற பாடம். ஆக சொல்ல வருவது, உடல்நிலை சரியில்லையா, ஒரு விஷக்கடிய ஒரு விஷத்தினுடைய சூழலையே சூரத்துல் ஃபாத்திஹா மாற்றி இருக்கிறது என்றால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்மின் அனைத்து நோய்களையும் நீக்குவதற்கான சரியான மருந்து. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குர்ஆனை நோய்க்கான நிவாரணியாக நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய வசனம் இருக்கிறது அல்லவா. நிறைவாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள். ஏதாவது ஒரு தலைவலியா, ஒரு சின்ன பிரச்சனையா, லேசான பிரச்சனைகளா அல்லது பெரிய பிரச்சனைகளா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிரமங்களிலிருந்து, மருத்துவமனையின் சிரமங்களிலிருந்து மரணம் வரை பாதுகாப்பானாக. ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா உடனே இந்த மாத்திரை போட்டா சரியாயிரும், இதை சாப்பிட்டா சரியாயிரும், இதை இப்படி பண்ணனா சரியாயிரும் என்றெல்லாம் யோசிக்கிற நாம் இதையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தது, அருமை சஹாபாக்கள் செய்து அவர்கள் நமக்கு காட்டி தந்தது, குர்ஆனின் மூலமாக கிடைக்கிற இந்த ஷிஃபா பரிபூரணமான ஷிஃபாவாக இருக்கும். அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா சிரமப்படக்கூடிய மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கையேந்த செய்வானாக. மரணம் வரை மருத்துவமனையின் வாசல்களில் சென்று காத்து கிடப்பதை விட்டும் அல்லாஹ் பரிபூரண பாதுகாப்பை தருவானாக. சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களை, மருந்து மாத்திரைகள், மருத்துவமனைகளுக்கு செலவிடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து மரணம் வரை ஆரோக்கியத்தோடு வாழச் செய்து, மரணம் வரை சுய தேவைகளை நிறைவேற்ற பிறர்களை எதிர்பார்க்காமல் வாழ்கிற நல்ல மக்களாக நாம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் வாழச் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.